வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நேற்றைய தினம் தேவாலாவுக்கும் பந்தலூருக்கும் இடையிலே நீர்மட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் காலை 9:30 மணி அளவில் ஒரு மரம் ஒன்று சாலையில் சரிந்ததின் காரணமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து தடை ஏற்பட்டது. பேருந்துகள், கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக நல ஆர்வலர்கள் என்று பலரும் இதற்காக தீயணைப்பு நிலையத்திற்கும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தகவலை தெரிவித்தார்கள். தகவல் அறிந்த தீயணைப்பு நிலையத்திலே இருந்து கூடலூர் பகுதியிலே இருந்து வருவதற்கு சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் உடனடியாக 1 மணி நேரத்திற்குள்ளே வந்து அந்த கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, காற்றடித்து கொண்டிருக்கிறது, குளிர் வாட்டி எடுக்கிறது. எந்த நிலையிலும் தீயணைப்பு வீரர்கள் சிரமத்தோடு அதே நேரத்தில் துரிதமாக வேகமாக அந்த மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அதற்கான பணியை செய்து போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாத வகையில் மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தி சாலையை சீரமைத்து தந்தார்கள் என்றும் இதில் வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அரசு அதிகாரிகளும் ஈடுபட்டு சாலைகளை 2 மணி நேரத்தில் சீரமைத்து பெரியதோர் மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தியது பாராட்டக்கூடியதாக இருக்கிறது என்று பந்தலூரிலே இருந்து வந்த பயணிகளும், தேவாலா பகுதி மக்களும், இன்னும் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களும், பேருந்து ஓட்டுநர்களும், கனரக வாகன ஓட்டுநர்களும் பாராட்டினை தெரிவித்தார்கள் என்றும் இதுபோன்ற சாலைகளிலே விழும் நிலையில் இருக்கக்கூடிய மரங்களை அரசு அதிகாரிகளும், வனத்துறை அதிகாரிகளும், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் பார்வையிட்டு அதை அப்புறப்படுத்தினால் இதுபோன்ற விபத்துகளும் இதுபோன்ற கால விரயங்களும் நேரங்களும் வீணாகாமல் இருப்பதற்கு வழிவகை செய்யலாம் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தேவாலா நீர்மட்டம் பகுதியிலே இருந்து இந்த தகவலோடு செய்தியை அனுப்பியிருக்கிறார். நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று என்எம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை எப்போது வேண்டுமானாலும் பார்த்து மகிழலாம் என்றும், இன்னும் தேவாலா, பந்தலூர் போன்ற பகுதிகளிலே நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியில் கிடைக்கவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி உள்ளூர் செய்திகளையும் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நல்லதோர் டிவியாக மக்கள் ரசனை அறிந்து தருகின்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் தருகின்ற டிவியாக பவனி வந்து கொண்டிருக்கிறது. அதையும் எங்களுக்கு தாருங்கள் என்று உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்களது உரிமையை விட்டு கொடுக்காமல் கேட்டு பெற்று நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள்.
என்று அன்போடு தெரிவித்து நகர்வளப் பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்